ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ். ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி கவரை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அப்போது வந்துட்டு பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சுடு தண்ணியில் சேர்த்துக்கிறோம். தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் அதுக்குள்ளே இந்த பன்னீரை உள்ளே சேர்த்துட்டு அழுத்தி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இப்போ வாங்க பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதில் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இது கூடவே ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் வந்துட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்துட்டு மீடியம் சைஸ் ஆனியன், 3 ஆனியன் எடுத்துருக்கேன். அப்புறமா 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும்போது இதில் லைட்டாக புளிப்பு டேஸ்ட் மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே ஒரு 7-8 முந்திரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வந்துட்டு இது சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு அதில் பட்டர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் இது கூடவே தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்ல கலர் கிடைக்கணுன்னா நீங்கள் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம். நல்ல கலர் கிடைக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி தனி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மிளகாத்தூளை அதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தீ அதிகமாக இருந்ததுன்னா தீஞ்சு போயிடும். பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டாக இருக்க ஒரு டிப்ஸ். இதில் கடைசியாக கொஞ்சமாக சர்க்கரை சேருங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் வந்துட்டு இந்த மிக்சியில் இருக்க எக்ஸஸான எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் இது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப க்ரீமியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து மிளகாத்தூளோட ஸ்மெல்லாம் போயிட்டு கிரேவி மாதிரி இருக்குது. இதில் கட் பண்ணி எடுத்து வச்ச பன்னீரை பொறுமையாக உள்ளே சேர்த்துக்கிறேன். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். என்கிட்ட வந்து கஸ்தூரி மேத்தி இல்லை. கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்துட்டு இன்றைக்கி கஸ்தூரி மேத்தி சேர்க்கல. கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டா
சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.